வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இன் எஜுகேஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸில் சாப்டர் 1 ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர் and sir. Teacher, after taking attendance, all are present today. Very good. Coming Monday, we have a function in our school. All should be present on the day without fail. ஸோ இப்போ டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுவில் கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, ஓ குட், எல்லோரும் இன்றைக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்களே, வெரி குட் அப்படி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூலில் கம்மிங் மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிற அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ யோகிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. Do we have any cultural program? Yes, we are going to open the new building of our school. Yeah, we are going to new classroom. Oh, hey! Who will be the chief guest? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யோகிதா கேட்குறாங்க, நம்ம ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ஸ்கூலில் ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த பில்டிங் ஓப்பன் பண்ண போகிறோம், அதுதான் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறாங்க, ஜாலி, நம்ம நியூ கிளாஸ் ரூம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. உடனே முத்து கேட்குறான், யார் இந்த இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வராங்க அப்படின்னு கேட்குறான். வாங்க அடுத்த கான்வர்சேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Teacher, we have invited our MLA as a chief guest for the opening ceremony. MLA, I have heard, but I don't know who is he. MLAs are representatives of the people. He is one among us. He is the member of legislative assembly. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நம்ம இந்த ஓப்பனிங் செரிமனிக்கு எம்எல்ஏவை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரஹீம் சொல்கிறா, யார் இந்த எம்எல்ஏ? இந்த வார்த்தையை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் யாருன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. சரி, நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வாங்க. ஏஞ்சல், உனக்கு எம்எல்ஏனா யாருன்னு தெரியுமா? தெரியும், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரி, தேங்க்யூ ஏஞ்சல். இப்போ எம்எல்ஏனா ஃபுல் ஃபார்ம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவரும் நம்மள ஒருத்தர் தான் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. உடனே வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? Will you explain in detail? உடனே சரண் கேட்குறான், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா அப்படின்னா என்னது? நீங்கள் எனக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? Showing pictures of Fort St. George Assembly section, Chief Minister and other minister. ஸோ இப்போ இந்த ஃபோர்ட் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். என்ன ஃபோர்ட்? இந்த ஃபோர்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல். இந்த ஃபோர்ட் சென்னையில் இருக்குது. நம்ம ஏஞ்சல் சொன்ன மாதிரி இந்த ஃபோர்ட் சென்னையில் இருக்குது. ஓகே. உடனே மீனா என்ன கேட்குறான்னா, இது என்ன பில்டிங்? இது ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கே, இது என்ன பில்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, Yes, you are correct. It is a fort in Chennai, first English fortress in India. The fort currently houses the Tamil Nadu Legislative Assembly and Secretariat of Tamil Nadu. Legislative Assembly as the lower house where all the MLAs meet to discuss various matters related to the welfare of the state. ஓகே, இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது ஒரு ஃபோர்ட் தான். இதுதான் நம்ம இந்தியாவிலே முதல் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ், அதாவது
இதுதான் நம்ம இந்தியாவிலே முதல் இங்கிலீஷ் பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் கட்டின ஒரு ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல எம்எல்ஏ, அப்போசிஷன் பார்ட்டிஸ், சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி எல்லாரும் வந்து இங்கே தான் கேதர் பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யலாம், இது செஞ்சால் நம்ம மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு இந்த எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு திட்டங்கள்லாம் வழங்குறாங்க. ஓகே, உடனே கையில் கேட்குறாங்க, Who will be there in the legislative assembly? கையில் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கையில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்படி யார் தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர் ஆன்சர் பண்ணுறாங்க, Listen, India has separate system of administration of the union states and union territories. Do you know how many states and union territories are there in India? டீச்சர் கேட்குறாங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. இந்தியா வந்து செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. யூனியனுக்காக செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை ஸ்டேட்ஸ் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 29 states and 7 union territories is there. Thank you, Kavya. Give a big round of applause. Thank you, Kavya. Okay. Shall I tell அப்படின்னு ரவி கேட்குறான். நம்ம காவ்யா சொன்ன மாதிரி ரவி கேட்குறான். அதாவது அவன் என்ன ஆன்சர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 29 states and 7 union territories including our capital territory, Delhi. Am I right, teacher? அப்படின்னு கேட்குறான். உடனே Exactly. As I said already, power is divided between two sets of governments, one at the central in India and separate governments for all the states. This is called as federal system. India is a parliamentary democratic republic where the President of India is the head of Indian Union and the Prime Minister and all the ministers are responsible for smooth running of the government. This is called central government. ஓகே, டீச்சர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ரஹீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் சொன்ன மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் வந்து 2 செட்ஸாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து சென்ட்ரல், அது வந்து டெல்லியில் இருக்குது. அது வந்து செப்பரேட் கவர்மெண்ட் ஃபார் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஓகேவா? டெல்லியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு கூப்பிடப்படுது. India is a parliamentary democratic republic where the President of India is the head of the Indian Union and the Prime Minister and all the ministers are responsible for smooth running of the government. This is called central government. இதுதான் central government. Okay, அடுத்து நிலா என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. Do we have a separate government for states? Yes, all the states and union territories have separate governments to run its own administration. Governor, chief minister, and all the ministers constitute the government. The member of the parliament is called MP, whereas the member of the legislative assembly is called as MLA. Both the central and state governments work according to our constitution. John, is MLA going to inaugurate the function? Who appoints him? ஓகே, உடனே ஜான் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்லாம் நம்ம அப்புறமா வரலாம். உடனே ஜான் கேட்குறான், நம்ம எம்எல்ஏ தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை இனாக்ரேட் பண்ண வராரா? அப்போ எம்எல்ஏவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். உடனே டீச்சர் சொல்கிறாங்க, No, my child, MLAs are not appointed. They are elected by the people through general election. In the previous lesson, we have studied about the political parties. Do you remember? These political parties play a vital role in the election. For election, the entire state is divided into several constituencies on the basis of the population. Political parties nominate the candidate to each constituency. All the people residing in that constituency who has completed 18 years of cast their vote. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஓட் போடுறதுக்கு கரெக்டான ஏஜ் என்ன?
உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம். ஓகே, நம்ம யாரை கேட்கலாம்? காவியாவை கேட்கலாம். ஓட் வந்து 18 ஏஜஸ்க்குள்ளே தான் நம்ம போடணும். 18 ஏஜஸ்க்கு மேலே போடணும். தேங்க்யூ காவியா, சூப்பராக ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஓட் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? யார் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பெரிய ஹேண்ட் அப்ளாஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லெசன் புரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப டைமிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி. The candidate who gets the more number of votes is declared as elected and become MLA. ஒரு கேண்டிடேட் யார் அதிகமாக ஓட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் எம்எல்ஏன்னு கூப்பிடப்படுறாங்க. இதோ பாருங்க. The Election Commission of India conducts and monitor the election. ஸோ பாருங்க, இதுதான் ஓட்டிங் மிஷன். இப்போது கேண்டிடேட் நேம்லாம் இங்கே இருக்கும். கேண்டிடேட் நேம்லாம் இது இங்கே வந்து சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இந்த பட்டன், இப்போ நான் வந்து இந்த கேண்டிடேட் 1க்கு ஓட் போடுறேன். அப்போனா என்னோட ஓட் வந்து கேண்டிடேட் 1க்கு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களும் ஓட் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. சாரி. After the election, the party which gets the more number of MLA is declared as the majority party. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் யார்? ஏஞ்சல் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யார்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, சரி. உங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஹெட், அதாவது அப்போசிஷன் பார்ட்டினா உங்கள் யாருக்காவது தெரியுமா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போசிஷன் பார்ட்டினா எதிர்கட்சி தலைவர்னா யாரும் சொல்லுங்கள். இப்போ நம்ம கேட்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. காவியா, நீங்கள் சொல்லுங்கள், எதிர்கட்சி தலைவர்னா யார்? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தேங்க்யூ ஏஞ்சல். இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் நியூஸ் பார்ப்பீங்கள்ல, நியூஸில் எல்லோரும் சொல்லுவாங்க முதலமைச்சர் இந்த திட்டம்லாம் இது பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓட்டிங்ஸ்லாம் நடக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து ஓட்டிங் வரப்போகுது நெக்ஸ்ட் இயரில். இப்போ அந்த மாதிரி ஓட் போடுறதுக்கு எலெக்ஷன்லாம் வைப்பாங்க. எலெக்ஷன் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா மக்களுமே வந்து ஓட் போட்டுருவாங்க. ஓட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஓட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து யார் அதிகமாக ஓட் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பார்ட்டி. அவங்க தான் கொஞ்சம் ஒரு 50, 60 அந்த மாதிரி கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஷாமினி கேட்குறாங்க. It's very interesting to hear who are all included in the state government. ஓகே, ஷான்மினி என்னன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டீச்சர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஷாமினி கேட்குறாங்க. The government, the chief minister, council of ministers. The government is appointed by the president of India for the term of 5 years. The leader of the majority party is by the president of India for 5 years. Appointed as the chief minister by the government. The chief minister in conclusion appointed as the chief with the government. Constituted cabinet which includes member of his party as minister. The term of office is 5 years. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம்ல எலெக்ஷன் நடந்துருச்சு, மெஜாரிட்டி பார்ட்டியும் வந்துட்டாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டியும் வந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ மெஜாரிட்டி பார்ட்டியோட ரூலிங் காலம், அதாவது எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க வந்து நம்ம ஸ்டேட்டை ஆளுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 இயர்ஸ். அதாவது 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.
லயா கேட்குறாங்க. Teacher, shall I become the governor or chief minister? ஓ, லயா என்ன கேட்குறாங்க பாருங்க. நான் வந்து சீஃப் மினிஸ்டராகவோ இல்லாட்டி ஒரு கவர்னராகவோ வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, டீச்சர் சொல்கிறாங்க, why not my child? This is very very simple. To become a governor, you should be the citizen of India and should be completed 35 years of age and should have sound mind and should not hold any public office of property. இப்போ வந்து லயா கேட்டாங்களே, நம்ம வந்து பிரசிடெண்ட்டாக ஆகணும்னா என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, கவர்னராக ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, சாரி 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 ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். என்னென்னா, சிட்டிசன் ஆகணும்னா இப்போ வந்து சிட்டிசன்னா என்னன்னு தெரியுமா? சரி, நானே சொல்கிறேன் உங்களுக்கு. 18 இயர்ஸ், அதாவது நம்ம 18 இயர்ஸ் தான் கரெக்ட் ஏஜில் நம்ம ஓட் போடுறதுக்கு. அந்த 18 இயர்ஸ் நம்மளுக்கு 18 இயர்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளும் ஒரு இந்தியாவோட சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு 35 வயசு, அதாவது 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வந்து கவர்னர் ஆயிட்டோன்னா இதெல்லாம் பண்ணணும், நம்ம ஒரு லீடர் ஆகிட்டோன்னா இதெல்லாம் நம்ம இந்த மக்களுக்கு செய்யணும், இதனால் மக்கள் வந்து ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னு ஒரு நல்ல சவுண்ட் மைண்டட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஆஃபீஸ், அதாவது இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை எங்கேயாவது வேலை செஞ்சு நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடாது, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் யூ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் and should be an MLA or in case of an MLC should have completed 30 years of age. சரி, இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவோவோ இல்லை எம்எல்சியாவோ இருந்திருக்கணும். அதுவும் 30 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான். உடனே ஆர்யா கேட்குறான், யார் எம்எல்சி? எம்எல்சி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நானும் உங்களை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் எம்எல்சின்னா என்னன்னு தெரியாது. ஸோ வாங்க நம்ம படித்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Usually, a state legislature has two houses, upper house and lower house. This is called bicameral legislature. Upper house is called as legislative council. The members called bicameral are called MLCs and they are not elected directly by the people. The lower house is called legislative assembly. The members are called MLAs. As I said earlier, they are directly elected by the people. In India, some of the states have two houses in their state legislature, but in Tamil Nadu we have lower house only. This is called unicameral legislature. ஓகே, டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ஸ்டேட் வந்து 2 ஹவுஸ் இருக்கும், அதாவது அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். இந்த 2 ஹவுஸ் இருக்கிறதுக்கு பேர் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அப்பர் ஹவுஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிறாங்க. அப்பர் ஹவுஸ்னால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் எம்எல்சிஸ். அவங்க வந்து டைரெக்டாக அப்படியே பீப்புளாலேயே எலெக்ட் ஆகிடுவாங்க, அதாவது எலெக்ஷன் மூலயமா அப்படியே பீப்புளால் எலெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் லோயர் ஹவுஸ் இஸ் கால்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது அப்பர் ஹவுஸை எப்படி சொன்னாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொன்னாங்க. லோயர் ஹவுஸை என்ன சொல்கிறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. த மெம்பர்ஸ் ஆர் கால்ட் எம்எல்ஏஸ். அப்பர் ஹவுஸில் இருக்கிறவங்க எம்எல்சிஸ், லோயர் ஹவுஸில் இருக்கவங்க எம்எல்ஏஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான். அதான் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டில் லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு ஒரே ஒரு ஹவுஸ், அதாவது அதாவது லோயர் ஹவுஸ் மட்டும்தானே நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு பேர் யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். ரெண்டு ஹவுஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஹவுஸ் இருந்ததுன்னா யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். உடனே அமர் கேட்குறாங்க, Oh, now can you please tell me the powers and functions of governor and chief minister? ஓகே, அமர் ஒரு குட் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து ஓ இது நல்லா இருக்கே, சரி நீங்கள் வந்து கவர்னரோடையும் சீஃப் மினிஸ்டரோடைய ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், அவங்களோட பவர்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமர் கேட்குறாரு. ஒன்று டீச்சர் சொல்கிறாங்க, Sure, the governor is an integral part of the state legislature. Governor is the head of the state executive and he has enormous powers. All the administration is carried on in his name. He is chancellor of government universities in the state. All bills become. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கவர்னர் வந்து ஒரு மெயின் பார்ட், அவர் தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அவரோட தலைமையில் தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, சொல்ல முடியாத பவர்ஸ். ஆல்ரெடி எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் அவரோட பேருக்கு கீழே தான் இருக்குது. இப்போது அவர் தான் சான்சலர், யூனிவர்சிட்டிஸோட அவர் தான் சான்சலர். All bills become law only after his assent. He appoints important officials of the state government such as Advocate General, Chairman and members of State Public Service Commission, State Election Commissioner, Vice Chancellor of State Universities, etc. இப்போ நம்ம காவியா படித்த மாதிரி இந்த பவர்ஸ் தான் நம்மளோட கவர்னருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, the chief minister is the real executive head of the state administration. He allocates the portfolios among the minister. The council of ministers are collectively responsible to the state legislature. All the ministers work as team under the chief minister. The chief minister formulates programs and policies for the welfare of the people of the state. The council of ministers is collectively responsible to the legislative assembly of the state. The three main organs of government are the legislative, executive and judiciary. The legislative branch makes laws, the executive branch enforces the laws and the judiciary interprets the laws. ஸோ நம்ம லெசனோட எண்டுக்கு வரப்போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்து டீச்சர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட சீஃப் மினிஸ்டர் தான் ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் வந்து எல்லாரும் எம்எல்ஏஸ்லாம் வந்து அசம்பிள் ஆகி இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி மினிஸ்டர்லாம் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இதை செய்யலாம், இப்போது அதுக்குன்னு மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இப்போது வந்து ஹெல்த் மினிஸ்டர், என்விரான்மெண்ட் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சால் மக்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை அவங்க டிசைட் பண்ணிவிட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர் ஓகே இது நல்லா இருக்குது, நம்ம வந்து இதை மக்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டோட 3 மெயின் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இது 3 தான் கவர்மெண்ட்டோட ஒரு மெயின் ஆர்கன் மாதிரி. அடுத்து நந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. Judiciary, are you saying? Judiciary. Are you saying about the courts, teacher? Yes, the high courts are the highest judicial organ at the state level. It is an independent body. As per the constitution, there shall be a high court in each state. The state high court consists of a chief justice and other judges. The number of judges in the high court is not uniform and fixed. President appoints the chief justice and can hold the office until he completes the age of 62 years. Apart from high court, there are district courts and tribunals. They ensure justice to the people without any bias. Apart from his, family courts are established to settle the disputes relating to marriages
and Family Affairs. Lock Adult People's Court also have been established by the Government of India to settle disputes through conciliation and compromise. ஓகே, இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆமாம், இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் யார் ஹை? டீச்சர். டீச்சருக்கு யார் ஹை? கோஆர்டினேட்டர். கோஆர்டினேட்டருக்கு யார் ஹை? பிரின்சிபல். அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இதுக்கு யார் ஹை? அது மாதிரி நம்மளோட ஹெட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜுடிஷியரினா உடனே நந்து கேட்குறாங்க. ஜுடிஷியல் ஆர்கன். ஆமாம், ஹைகோர்ட் தான் நம்மளோட ஹை ஜுடிஷியரி. அதாவது கோர்ட். ஹைகோர்ட் எல்லாருக்கும் தெரியும்ல. ஹைகோர்ட் இதுதான் பாருங்க, இதுதான் ஹைகோர்ட். இதுதான் ஹைகோர்ட், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லை? ஓகே, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இது இது வந்து பிரசிடெண்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து எலெக்ஷன் மூலியமாலாம் நடக்காது. பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, பிரசிடெண்ட் வந்து நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 62 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணுமா. பார்த்தீங்களா, 62 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணுமா நம்ம வந்து சீஃப் ஜஸ்டிஸாக ஆகணும்னா. அப்பார்ட் ஃப்ரம் ஹைகோர்ட் தேர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் ட்ரிபுனல்ஸ். அதாவது ஹைகோர்ட்டை தவிர நம்மக்கிட்ட வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் இருக்குது, ட்ரிபுனல்ஸும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸும் இருக்குது. ஃபேமிலி கோர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க, இப்போ மேரேஜ் ஆகிட்டு சில பேருக்குலாம் பிரச்சனை வருதுல்ல, டைவர்ஸ் ஆகணும் வராங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கோர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபேமிலி கோர்ட். அங்கே வந்து நம்ம ஃபேமிலி அஃபேர்ஸ்லாம் வந்து சொல்லி இந்த மாதிரி நியாயம் இவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஏன் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் சொல்கிறாங்க. This topic is very interesting to hear. Thank you very much, teacher. Thank you, children. A cultural program is being attended to our class for the inaugural function. So let us think. We have to practice and perform well. ஓகே, நம்ம லெசனோட முடிவுக்கு வந்துட்டோம். சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இது வந்து நல்லா இருக்கே, தேங்க்யூ வெரி மச் டீச்சர் அப்படின்னு சில்ட்ரன்ஸ்லாம் சொல்கிறாங்க. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, தேங்க்யூ சில்ட்ரன், உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம கிளாஸ்க்கு இனாகுரல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, வாங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாரு. உடனே அடுத்து பாருங்கள், அடுத்து சம்மரி கொடுத்துருக்காங்க. சம்மரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாம். Which is the minimum age for becoming a member of the state legislative council? If anyone know the answer, say in the comment answer. Okay, first one is your choice, you can say in comment. Okay, second one, how many states does India have? 27. Okay, it is a correct answer. Yes, it's correct. The word state government refers to option A, government departments in the states, option B, legislative assembly, option C, both A and B, option D, none of the above. This is also your choice, you have to answer for both first and third. Okay, next one. The overall head of the government in the state is the option A, president, option B, prime minister, option C, governor, option D, chief minister. Governor. Yes, it is correct answer. Okay, sorry, this is chief minister. Sorry for the wrong answer. Okay, who appoints the chief minister and other ministers? Option A, president, option B, prime minister, option C, governor, option D, election commissioner. This is also your choice. Next one. Who becomes the chief minister? Option A, leader of the majority party, option B, leader of the opposition party, option C, both, option D, none. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். சரி
நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து சவுண்ட் மைண்டடாக இருக்கணும், நீங்கள் வந்து இந்தியாவோட ஒரு சிட்டிசனாக இருக்கணும், உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் சாரி 35 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனால் இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸோ நான் நெக்ஸ்ட், What are the 3 branches of the state government? Option A, mayor, governor, MLA. Option B, panchayat, municipality, corporation. Option C, village, city, state. Option D, legislative, executive and judiciary. okay, this is also your choice. Okay, fill in the blanks. The governor is appointed by the. Your choice. Okay. The leader of the majority party is appointed as dash in the state assembly. ஸோ நாங்கள் ஆன்சர் பண்ணாததெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் இந்த பர்சன் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு எதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் காத்துட்ருக்கு ஃப்யூச்சரில். இந்த மாதிரி நாங்கள் எதாவது கொஷின்ஸ் கேட்டோம்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் இருக்குது. Okay. MLA stands for, anyone know? Is Kavya, member of Legislative Assembly. Okay. Next one. Dash is a particular area form where all the voters living there choose their representatives. Next one. The elected representatives who are not the member of ruling party are called opposition party. Yes, it is correct. Okay. Next one, match the following. MLA is governor, chief minister, union territory, Fort St. George. Next options parunga. Secretariat, 7, head of the state, legislative assembly, leader of the majority party. Okay. Next. Governor. இப்போ 7னா யூனியன் டெரிட்டரிஸ், 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அடுத்து சீஃப் மினிஸ்டர், சாரி ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவர்னர், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், எம்எல்ஏ, லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி. Sorry, just a minute. I will rub all these. Fort St. George is head legislative assembly. Okay. Chief Minister, leader of the majority party. Union territories 7. Governor, head of the state. MLAs, secretariat. Okay, this option. எம்எல்ஏஸ்க்கு செக்ரட்டரியன்ட், கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி, யூனியன் டெரிட்டரி 7 இருக்குது, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தட்ஸ் ஆல். நாங்கள் நிறைய விட்டுருப்போம் இல்லையா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் இதுக்கெல்லாம் தொடர்ந்து ஆன்சர் பண்ணுறீங்களோ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிப்போம். எத்தனை கமெண்ட்ஸ் இருந்தாலும் நாங்கள் படிக்க தான் போகிறோம். அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு பர்சன் தோணுவாங்களே, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஓகே, பக்கத்தில் பட்டாசுலாம் வெடிக்கும் போது நல்லா லாங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பட்டாசு வெடிக்காதீங்க. அப்புறம் பக்கத்தில் ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க, பக்கத்தில் பக்கெட் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல அவேர்னஸான ஒரு இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தீபாவளி ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.